ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன வெங்காயம் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் தொளித்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு குறப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. கட் பண்ணி போடலாங்க. கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி பண்ணி போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாங்க. வச்சு முழு மல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூனுங்க. கடுகு 1 ஸ்பூன். பெருங்காயம் 1/4 ஸ்பூனுங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வெந்தயம், முழு மல்லி இதெல்லாம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. நல்லா பாருங்கள், நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க. இதை மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ தொக்கு தாளித்து விட்டுறலாங்க. அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதுமே நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. தொக்குக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் விட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததையும் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சுட்டு வந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது கலர் மாறி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த வாட்டி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் காரம் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததையும் புளி பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த வாட்டி வறுத்து அரைச்சிக்கிட்டு வந்தோம் இல்லைங்க, அந்த பொடியை போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா சுருண்டு மேலே வந்துருச்சு. பாருங்கள், தொக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெல்லம் இடித்து வச்ச வெல்லம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் இந்த காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. வெல்லம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஹாஸ்டலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பாடு மட்டும் வச்சு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. சின்ன வெங்காயம் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.